ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரக பயிற்சி, கிரக மாற்றம், கிரக சுழற்சி என அனைத்துமே நடக்க போகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் தான் நிறைய கிரக பயிற்சியானது நடக்கிறது. இந்த கிரக பயிற்சி, இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எதிர்பார்க்காத மாற்றங்கள், எதிர்பார்க்காத திருப்பங்கள் ஏற்படும். ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம ரிஷப ராசினியர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை முழுமையாக பார்த்து பயன்பெறலாங்க. இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜோதிடத்துல நம்பிக்கையே கிடையாதுங்க. ஸோ நம்பிக்கை இல்லாத நேயர்களுக்கு இப்போ புதிதாக ஒரு ஆர்வம் அவங்கள தேடி வந்திருக்கு. அதாவது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்போது கண்டிப்பா முழுமையான நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ எதையுமே ரிஷபராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் செய்கிறீங்கன்னா ஜோதிடத்துல அவங்களுடைய ஜாதகத்துல செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று கேட்ட பிறகுதான் முழு மனதோடு அவங்க செய்யறாங்க. அப்படி ஜாதகத்துல கேட்காம செய்தாங்கன்னா அவங்களுக்கு முழு மனது இல்லாமல் அந்த காரியத்தை செய்வாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் அதிகமாயிருக்கு, ஜோதிடத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த அனைத்து விதமான கிரக பயிற்சி காரணமாக உங்களுக்கு என்னென்ன நடக்க போகிறது, என்ன மாதிரி சம்பவத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க போறீங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை இப்போ நீங்கள் செய்யலாமா என்ற சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அதனுடைய முழுமையான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். ஸோ கண்டிப்பாக ஜோதிடத்தை நம்பாமல் இருக்காதீங்க. ஜோதிடத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வைப்பது தான் எப்போதுமே உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்திற்குமே ஒரு தீர்வு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட கணிப்பில் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது அனுகூலமான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல யோகமான பலனை நீங்கள் பெறுவீங்க. பணவரத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு உண்டாகும். அதாவது ஒரு சிறிய விஷயத்துல ஏதாவது ஒரு தடங்கள் நடந்தாலுமே அதை நீங்க ரொம்ப யோசித்து ரொம்ப ஆழ்மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு அதை பற்றியே சிந்தித்து செயல்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி மட்டும் நீங்க கவலைப்படாமல் செயல்படணும். இப்படி நீங்க கவலைப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால கவலைப்படாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துடுங்க. இந்த காலகட்டம் நீங்க கவலைப்பட உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா சங்கடங்களும் மனக்குழப்பமும் அதிகரிக்கும். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து செயல்படுங்க. ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய செவ்வாயால் சொத்துகள் சம்பந்தமான காரியங்களில் அனுகூலமான மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி இப்போ உங்களுக்கு தேடி வர போகிறது. புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை சாதகமாக நீங்க நடத்த முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனமாக செயல்படுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலை ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் நீங்க முழுக்க கவனமாக செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை இப்ப நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு அதிகரிக்கும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை இப்ப நீங்க செய்து கொடுப்பீங்க. பெண்களுக்கு காரியங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமான மாற்றத்தை உண்டாகும். கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஸோ தொலைதூர பயணங்கள் ஏதாவது மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் கண்டிப்பா இந்த நேரம் நீங்க தவிர்க்கலாம். ஏன்னா வீண் அலைச்சலால் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியா ஏதாவது தொந்தரவு உண்டாகும்.
பாடங்களில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு கண்டிப்பா அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. பாடங்களில் உங்களுக்கு கவனம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இதனால நன்கு படிப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறது. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அனைத்து விதமான கிரக பயிற்சி காரணமாக ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகலாம். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதுப்பிக்கும் பணியில ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதாவது வாகனம் சார்ந்த விஷயத்துல ஏற்படும். பயணம் மூலம் சாதகமான பலனை நீங்க பெற முடியும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளுக்கு இந்த காலகட்டம் மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைதூர தகவல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேரலாம். எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு திறமையும் எந்த நேரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு தேடி வரும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். ஸோ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு அனைத்துமே இப்ப தேடி வரக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அடுத்ததாக ரிஷபராசியில மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வ சேர்க்கை உண்டாகும். இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் இப்ப உங்க வாழ்வில நிச்சயமா நடக்க போகிறது. எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா மன திருப்தியுடன் இப்ப செய்வீங்க. புத்து சாதுரியம், வாக்கு வன்மை இது இரண்டுமே உங்களுக்கு இந்த நேரம் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு தேடி வரும். தனாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் பணவரவு ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. ரிஷபராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும், எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமையில் நவ கிரகத்தில் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த செல்வம் உங்க வாழ்க்கையில இரட்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி கூட உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபராசினியர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதை விரைவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.